என்ன பாக்குறீங்க? நீங்க தானே காசு கொடுத்து அநியாயமா பழி போட சொன்னீங்க. சொல்லுங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நான் பணத்தை கொண்டு போய் கொடுக்க தான் போறேன். ரேவதி வருவாடி, அதுக்குள்ள அவசரப்படாத. ஒருவேளை வரலனா? சரண்யா என்ன போயிட்டாளா? எப்படி சின்ன மீனை நழுவ விட்டுட்டு பெரிய திமிங்கலத்தை பிடிக்க போறேன். என்னையே வெட்டிக்கிட்டு ஜெயில இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அங்க இருந்து தப்பிச்சா இப்ப வேற எவனோ என்னை பிடிச்சி இங்க அடைச்சு வச்சிருக்கானே. வைத்தோலியா யாருக்கு? ஆமாமா, நீயே கடத்தல் கேஸ்ல மாட்டி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்க. இப்ப நீ உங்க வீட்டுக்கு போன் பண்ணா அவங்க ஓடி வருவாங்க. போலீஸ் கிட்ட நீ நல்லவ தப்பே பண்ணாதவன்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே பெரிய டார்ச்சர் பொண்டாட்டிங்க பண்ற டார்ச்சர். அண்ணன் மண்டைய போட போறாரு. மொத்த சொத்தையும் நானும் என் புருஷனும் மட்டும் அனுபவிக்க போறோம். எங்க கிட்டேவா நீ டிராமா போடுற? சாரி சார், நான் முதல்ல சொன்னதுதான், வேற எந்த மாற்றமும் கிடையாது. ரேவதியும் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ். அதை தாண்டி பணம் கொடுக்கலோ வாங்கலோ எங்களுக்குள்ள கிடையாது. ஏங்க, இந்நேரம் ரேவதி வீட்ல நம்மள ரொம்ப நல்லவங்க தங்கமானவங்க அவங்கள போய் தப்பா நினைச்சிட்டோமேன்னு பேசிட்டு இருப்பாங்கல்ல. இவ செத்ததும் நமக்கு ஒரு விதத்துல நல்லதுக்கு தான். இவளை எடுத்துட்டு போய் அப்புறமா ஸ்டோர் ரூம்ல வைப்போம். நீங்க டென்ஷன் இல்லாம உட்காருங்க, நான் போய் சோடா காஃபி போட்டு கொண்டு வரேன். வந்து புடிடி இந்த பக்கம். குழந்தைய அழுதுகிட்டே இருக்கு, சாப்பிட ஏதாவது குடுத்தியா இல்லையா? எல்லாம் கொடுத்தாச்சுமா, ஆனா என்னன்னு தெரியல. என்ன குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கே அங்கே சுத்திக்கிட்டே இருக்க? ராஜா, நீயும் மூர்த்தியும் இவங்க 2 பேரையும் ஸ்டோர் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஏய், என்னது? அகிலா, இப்பதாம்மா என் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. என்னடி இந்த கனகனகரா? மருந்தா? அப்பா இருமிட்டு இருந்தாருல, அதான் மாமா மருந்து வாங்க போயிருக்காரு. உயிரோட இருக்கிறவங்க ரத்தம் தாண்டி சூடா இருக்கும். ஐயோ, அவன் உயிரோட இருந்தா நான் மாட்டிக்குவேனே, என்ன பிடிச்சு கும்பிடுவாங்களே. இன்னைக்கு இருக்க பிசினஸ்லயே சீக்கிரமா கோடீஸ்வரி ஆகுற பிசினஸ் சீட்டு பிடிக்கிற சிட் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறது தான். எல்லாம் இங்க இருக்கிற பண விஷயமா தான்மா. இத பாருங்க, நீங்க எல்லாரும் 4 தடவை யோசிப்பீங்களோ இல்ல 400 தடவை யோசிப்பீங்களோ, யோசிங்க. நான் எங்க இருக்கேன்? இது எந்த இடம்? அத்தை, நான் விஸ்வாவோட நம்பர், வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன் அத்தை. அவரை தேடிதான் அலைஞ்சிட்டு இருக்கேன் அத்தை. விஸ்வா அந்த போன் நம்பரை பார்த்துட்டு இது பெங்களூர் நம்பர் மாதிரி இருக்குன்னு சொன்னாமா. ஏய் நந்தினி, நீ உயிரோட தான் இருக்கணும்னு நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. இது பாரு, நான் உடனே வரேன். நீ எங்க இருக்கன்னு மட்டும் சொல்லு, நான் இப்ப வரேன். 10 நிமிஷத்துல வரேன் நந்தினி.
இல்ல நந்தினி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம். உன்னுடைய ஃபோன் நம்பரும் அட்ரஸும் தொலைச்சிட்டாளா? அங்க போயிட்டு நான் ஃபோன் பண்ணி தரேன். சரி மாப்ள, சரி.